எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கிறிஸ்பி சிக்கன் ஃப்ரை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்க வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய இந்த சிக்கன் ரெசிபியை ரொம்ப விரும்புவாங்க. வாங்க இந்த ரெசிபி வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காகங்க 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கனை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமாங்க இதில் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மற்ற மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்து இந்த சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்காக இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க. அதே மாதிரி காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் வச்சு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோங்க. ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதே போல் கரம் மசாலா தூள் 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நமக்கு சிக்கன் ஃப்ரை ஆகி வரும்பொழுது நல்ல கலர் தரதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நல்ல 2 கொத்து கருவேப்பிலையை இது மாதிரி கிள்ளி அதோடு சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமாங்க இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது கூடவே கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. அது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமாங்க 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ இந்த சிக்கனில் சேர்த்துக்குங்க. இதை சேர்த்ததுக்கப்புறமாங்க இப்போ ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்து அதனுடைய ஜூஸை இதில் சேர்த்துக்கிறோம். இங்கே நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்து இந்த மசாலா ரெடி பண்ண போகிறது கிடையாதுங்க. லெமன் ஜூஸை இது மாதிரி நல்லா புளிஞ்சுவிட்டு சேர்த்ததுக்கப்புறமாங்க இது கூட தயிர் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி லெமன் ஜூஸ் சேர்க்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு கொட்டைகள் வராத மாதிரி கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்குங்க. அப்போ தான் நமக்கு அந்த கசப்பு தன்மை இல்லாமல் இந்த சிக்கன் ஃப்ரை கிடைக்கும். இப்போ லெமன் ஜூஸும் சேர்த்ததுக்கப்புறமாங்க இதில் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்புமா ரவை சேர்த்துக்குங்க. இது இன்னும் கூடுதலான கிறிஸ்பினஸை நமக்கு தரும். அதே போல் தயிர் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துங்க. நல்லா மசாலா சிக்கனுக்கு கோட்டாகிற மாதிரி கலந்து விட்டுக்கணும். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த தயிர், லெமன் ஜூஸில் இருக்கக்கூடிய தண்ணி, அதே போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கக்கூடிய தண்ணி, இதுவே போதுமான அளவு. நம்ம சிக்கனுக்கு இது மாதிரி நல்லா கோட்டாகிற மாதிரி போட்டு கலந்து விட்டுங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போல் நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சிங்கனாலே நமக்கு இந்த சிக்கன் நல்லா ஊறி ஜூஸியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும் பொழுது கிடைக்கும். 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெயை மிதமான தணலில் சூடுபடுத்தி எடுத்துக்குங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமாங்க நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த சிக்கன் பீசஸை ஒன்றா இதில் உங்களுடைய கடாய்க்கு எவ்வளோ கொள்ளுமோ அந்தளவுக்கு வச்சு நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த சிக்கன் ஃப்ரை ரொம்ப கிறிஸ்பியாக உள்ளே நல்ல ஜூஸியாக வெளியில் கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்குங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ரெசிபி. ஒரு முறை நீங்கள் இந்த மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். நீங்கள் வேணுங்கில் சைடில் ரைஸ் வச்சுட்டு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி சிக்கனை 2 பக்கமும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமாங்க கடைசியாக இந்த சிக்கனை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கொத்து ஒன்று நடுவில் வச்சு நீங்கள் அந்த கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, அருமையான கிறிஸ்பி சிக்கன் ஃப்ரை ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்ல வெளியே மொறு மொறுன்னு கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்குங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலாக்கள் கரெக்டான அளவில் இருக்கிறதுனால உங்களுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களாம் இருந்தால் இன்னும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் மிளகாய்த்தூளும் சேர்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா போதுமான அளவு. இதே அளவுகளோடு நீங்கள் ஒரு முறை இந்த கிறிஸ்பி சிக்கன் ஃப்ரை ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. தி மஸ்ட் ட்ரை ரெசிபி லிஸ்ட்டில் இந்த கிறிஸ்பி சிக்கன் ஃப்ரை ரெசிபியும் ஒன்றுங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கணும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.